வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெருப்பன் சொல்லிட்டு ஏன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கூட நிறைய பேர் பழகுவாங்க. ஆனால் பழகுறவங்க எல்லாருமே நம்ம கூட உண்மையாக பழகுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்றதுக்கான உதாரணமான ஒரு குட்டி கதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். வாங்க கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாராமா. அவர் தொழில எப்பவுமே ஒரு மீடியமாவே ஒரு லெவலாவே அவருக்கு லாபம் கிடைச்சிட்டு வருமா. திடீர்னு ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா நிறையவே லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சான். அப்போ அவர் யோசிச்சாராமா, நமக்கு இப்போ நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் காரணம், அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்கள யார் நமக்கு உண்மையா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சாராமா. அந்த சமயம் பார்த்து அந்த வழியா ஒரு பெரிய முனியவர் போயிட்டு இருந்தாராமா. அந்த முனியவர் அந்த தொழில் அதிபர்கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க யோசிக்கிறதுக்கான தீர்வு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இப்ப முனிவர் சொல்ல ஆரம்பிச்சாராம், ஐயா, உங்க தொழில உங்களுக்கு நிறையவே லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்துல உங்க கூட இருந்தவங்களுக்கு நீங்க பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க கூட இருந்தவங்கள யார் உங்களுக்கு உண்மையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அந்த முனிவர். இதை கேட்ட அந்த தொழிலதிபர் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு, ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. அதுக்கான தீர்வு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்ல ஆரம்பிச்சாராமா. இவ்வளோ நாளாக உங்கள் கூட பழகிட்டு இருந்தவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்க, என் தொழிலில் இவ்வளோ நாளுக்குன்னா இப்போ ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ நாளாக கொடுத்த பங்கே இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாராமா அந்த முனியவர். நீங்கள் சொன்ன இந்த பொய்யை கேட்டதுக்கு அப்புறமும் யாரெல்லாம் உங்கள் கூட இன்னமும் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட உண்மையாக இருந்தவங்க, யாரெல்லாம் உங்களை விட்டு திரும்ப இந்த பொய்யை கேட்டதுக்கு அப்புறம் உங்களை விட்டு போகிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உண்மையாக கிடையாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் உங்கள் கூட உண்மையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பொய்யை சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஐயான்னு சொல்லி முடிச்சாராமா இந்த முனியவர். இதை கேட்ட அந்த தொழிலதிபர் தன் உறவுகளிடமும் தன் கூட பழகிறவங்களிடமும் தன் தொழிலாளிகளிடமும் இந்த பொய்யை சொல்லி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல கண்டினியூ பண்ணாராமா அந்த தொழிலதிபர். இப்போ இதை கேட்டது உறவுக்காரங்க 99% அவருடைய வீட்டுக்கு வர்றதே நிறுத்திட்டாங்களாமா. கூட பழகிற நண்பர்கள் மிச்சம் இன்னும் பழகிறவங்கள 98 பேர் அவர்கிட்ட பழகிறதையே கம்மி பண்ணிட்டாங்களாமா. அதாவது ஏனோ தானோன்னு பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகள். அந்த தொழிலாளிகள்ல நிறைய பேர் அவர்கிட்ட வேலை பார்க்காம அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இப்போ அந்த தொழிலதிபர் யோசிச்சாராமா, நம்ம உறவுக்காரங்கள்ல இருந்து நம்ம கூட பழகிறவங்கள்ல இருந்து ஏன் நம்ம நண்பர்கள்னு சொல்லிட்டு நம்ம கூட பழகின எல்லாருமே 198 பேர் நம்ம கூட உண்மையா பழகல, 198 பேர் நம்ம கூட பொய்யா நடிச்சு தான் பழகிருக்காங்க, 2 பேர் மட்டும்தான் அதுல உண்மையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராமா. தன்னுடைய தேவை இருந்தால் தன்னை தேடி வரும் உறவுகள், அவர்களுடைய தேவை உங்களுக்கு உள்ளபோது உங்களை விட்டு விலகிச் செல்லும் உறவுகள். இந்த மாதிரியான உறவுகள் தாங்க இந்த காலத்துல 198% இருக்குது. அதனால உங்க கூட பழகிற உறவுகள் எந்த மாதிரியான உறவுகள், அந்த 98% யாரு, அடுத்து அந்த இருக்கிற 2% யாருன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. அப்படியே என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கதையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லைங்க, மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதை கேட்க சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 98 பேருக்காக அந்த 2 பேரை விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் அனுசரிப்புன்றது ரொம்பவே முக்கியமானது. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள்.